So welcome back to another vlog guys. Today I am at Ahmedabad. ஸோ இன்னும் 2 நாள் அஹமதாபாத் வீடியோஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சென்னையிலேருந்து அஹமதாபாத் வாங்க ட்ரெயினில். அதுக்குள்ளே நான் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிறேன். ஸோ கைஸ், ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாச்சு. இப்போ நேராக உள்ளே போகலாம். ட்ரெயின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ கைஸ், ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ ட்ரெயின் 10:10க்கு தான். ஸோ அப்படியே உள்ளே போகலாம். கைஸ், பிளாட்ஃபார்ம் 6ல் நிற்குது நவஜீவன். ஏசி 3 டயரில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே இருக்குதுன்னு தெரில, முன்னாடி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ ஜேர்னி ஃபுல்லாக சென்னை டு அஹமதாபாத் ஃபுல் ஜேர்னி இருக்கும் இந்த வீடியோவில். பின்னாடி தான் என்னோடய ட்ரெயின் நிற்குது. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு உள்ளே ஏறலான்னு பார்க்குறேன். ஸோ ஸ்டேடியம். ஸோ 10:10க்கு போக வேண்டிய வண்டி 10:12க்கு கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஆன் டைமில், செம்ம ஆன் டைம். இங்கேயே இப்போது இனி எவ்வளோ நேரம்லாம் டிலே ஆக போகுதுன்ட்டு கடவுளுக்கு தான் தெரியும். ஸோ நம்ம பயணம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னை சென்ட்ரல்லேருந்து டிபார்ட். டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். சென்னை சென்ட்ரல் ஹேஸ் பீன் ஸ்டார்டட். ஸோ அடுத்தது சென்ட்ரல் விட்டு அடுத்தது நம்ம ட்ரெயினுக்கு ஸ்டாப் வந்து சூலூர்பேட்டை தான். ஸோ 83 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஸ்டோ ஸ்ட்ரீட். என் வீடியோ பார்க்குற எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி. சென்னை சென்ட்ரல்ன்ற பேர் நல்லா இருக்கா, இல்லை டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்னா நல்லா இருக்கா? எனக்கு என்னோடய ஒப்பீனியன் சென்னை சென்ட்ரல் தான். உங்களுக்கு என்னன்ட்டு கமெண்ட் பண்ண முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். வண்டி வந்து அடித்து தூக்கி பின்னி படல் எடுத்து போயிட்டுருக்கு. சூலூர்பேட்டை நோக்கி தான் போகுது. அப்படியே இருக்கும்போது ஒரு டீ ஒன்று வாங்கி குடிக்கலான்ட்டு வாங்கி குடிச்சிட்ருக்கேன். எல்லாம் அங்கே உள்ளே எல்லாம் செட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் நான் வெளியே இருக்கேன். ஸோ இது வந்து 2024 அக்டோபரில் நடந்த ஒரு ரயில் விபத்தோட ஒரு இது தான் இது. இந்த ஆக்சிடெண்ட்டான ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனது கவரப்பேட்டை பக்கத்தில். கவரப்பேட்டையிலே தான். இல்லை 19 பேருக்கு இன்ஜுரி என்னவெல்லாம் இருந்தது. ஸோ இது வந்து கவரப்பேட்டை. இந்த ஸ்டாப் கிடையாது வண்டிக்கு. சிக்னலுக்காக ஸ்லோவாக போகுது. யாரோ செயின் பிடிச்சி இழுத்துருக்காங்க கைஸ். ஸோ அதுக்காக ட்ரெயின் நிற்குதுங்க. நம்ம ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். பயணம் தொடரும். ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நிற்குது. என்ன ஸ்டேஷன்லாம் எனக்கு தெரில. லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்தேன். விஜயவாடா கைஸ். டைம் 4:45. ஸோ பார்த்தீங்கன்னா டைம் இருட்டாயிடுச்சு. இப்போது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டைம் பார்த்திங்கன்னா இப்போது 11:15 என்னவோ ஆகுது. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அந்த டைமில் ஏதோ ஸ்டேஷன் கூட வந்துச்சு. ஸோ இனி அவ்வளோதான் கைஸ். நம்ம நாளைக்கு காலையில் சந்திப்போம். அது வரைக்கும் குட் நைட் டு எவ்ரிஒன். அதுக்குள்ளே வேறு ஏதோ ஸ்டேஷனில் நிற்பாட்ட வந்துட்டாங்க. அதுதான் திருப்பியும் வீடியோ எடுத்தேன். வாரங்கள். ஸோ கைஸ், நாளைக்கு காலையில் சந்திப்போம். உங்களிடம் இருந்து விடைபெறாமல் வீடியோவில் இருப்பது ரெனிஷ்.
குட் மார்னிங் guys. நெக்ஸ்ட் டே நம்ம நியர்பை ஏதோ ஸ்டேஷனுக்கு அப்ரோச் பண்ணியிருக்கோம். புஷ்வால் ரயில்வே ஸ்டேஷனா? புஷ்வால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈரோடோட ஒரு லோக்கோ நிற்குது. மார்னிங் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. எவ்வளோ குப்பை பாருங்களேன் இந்த ஸ்டேஷனில். ஐயே என்ன கன்றாவி பண்ணி வச்சுருக்காங்களோ. அதுக்கெல்லாம் நம்ம சவுத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இப்படியெல்லாம் இருக்காது, ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். கொச்சன்னு எவ்வளோ குப்பைப்பா. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது மகாராஷ்டிராக்குள்ளங்க. மகாராஷ்டிராவில் தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு 12-12:30 வரைக்கும் மகாராஷ்டிராக்குள்ளே தான் இந்த ட்ரெயின் இருக்கும். செம்ம ஃபாஸ்ட்டாக தான் ட்ரெயின் போயிட்டுருக்கு. ட்ரைபோர்டில் வந்து ஃபோன் விழுந்துருமோன்னு பயமாக இருக்கு, அதனால் 2 கையில் பிடிச்சிட்ருக்கேன். ஜல்கோன் ஜங்ஷன் இது. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:45 என்னவோ ஆகுது. ரொம்ப நேரமாக நிப்பாட்டிகிட்ருக்காங்க கைஸ் இங்கே இந்த வண்டியை. வடோதராவோட WP5 அது. ஸோ அங்கேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வடோதரா. செம்ம வெயில், அனல் காற்று அப்படி அடிக்குது ஏசிலேருந்து வெளியே வந்ததும். ஸோ கைஸ் சூரத் ரீச் ஆகிட்டோம். மணிநகரும் ரீச் ஆகிட்டோம் கைஸ். இது மணிநகர், ஒரு காலத்தில் நான் இங்கே வாழ்ந்த இடம். மணிநகரில் மெட்ரோ இது நம்ம புல்லட் ட்ரெயின் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்டோட ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஷார்ட்லி நம்ம அஹமதாபாத் ரீச் ஆகிடுவோம். அகமதாபாத் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் இருந்த வரைக்கும் அஹமதாபாத்தை அவ்வளோ லவ் பண்ணி வாழ்ந்திருக்கேன். டியூ டு சம் ஃபேமிலி இஷ்யூனால் நான் இங்கேருந்து போக வேண்டியது வந்துடுச்சு. ஆனாலும் நான் வருஷம் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு மேரேஜ் இருக்குது, அந்த மேரேஜுக்கு தான் வந்திருக்கேன் அஹமதாபாத். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம சென்னையிலேருந்து அகமதாபாத் வந்துவிட்டோம். ஸோ என்னோட இந்த சின்ன வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பாய்.